செலக்ட் பண்ணும்போது எல்லாம் பண்ணோம். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்கும்போது இவ்வளோ பேர் இவ்வளோ குவாலிஃபைடு அப்படி தான் ப்ரொபோசல் போடுது. பட் அது யாராவது வந்து இல்லை 4ஆம் கிளாஸ் படித்தவனுக்கும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கிடைக்கும் அப்படின்னு அனுபவ ரீதியாக இந்த ரூல்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. கேட்கறதுக்கு இது என்னோட முடியாது. நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே 5293 வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். போர்டும் அப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட்டில் பண்ணிங்க இருக்கு. அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது போகும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இவங்க ஜென்ரலாக நினைக்கிறாங்களா அடுத்த நாளே உங்களை ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டாக போட்டோம், அதுவும் 4th கிளாஸ்னால் ஆஸ் பர் இந்த ரெகுலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சஃபிஷியன்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. தட் ஸோ அது வீட்டுன்னு நிறைய பேர் டிகிரி படிச்சிருக்காங்க, டிப்ளமோ படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் டைப் பண்ணி இவங்களை ஒரு ஸ்டேஜில் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த அடுத்த ஸ்டேஜ். பட் ஆல் இன் ஆல் அப்படி தள்ளணும்னா ஒன்றுமே நடக்காது. சும்மா ஒரு உங்களை குஷிப்படுத்துறதுக்கு வாட்ஸ்அப்பில் தள்ளி விடுவாங்கிறது. இன் ரியாலிட்டி கவர்மெண்ட் ஏன்னா 37,000 கோடி வருஷம் கடன் வாங்குறோம். அவங்ககிட்ட இந்த உதவி வாங்க கடன் அவங்க அந்த மாதிரி அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. டெஃபினட்டாக இதில் குவாலிஃபைடு பீப்புளுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறது தப்பே கிடையாது. அது செகண்ட் இஷ்யூ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நான் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா யூபிஎஸ்சி தனி ரெக்ரூட்மெண்ட்டு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த 1800 வேலை தான் டோட்டலி 20,000 வேகன்சிஸ் இருக்குங்க. நீங்கள் ஒரு 9,000 இருக்கேன். நல்ல குவாலிஃபைடு இனிஷியலி ஒரு அமௌண்ட் இருக்காங்க. அப்படி தான் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து இருக்காங்க. தேர்ட் வந்து அந்த 5293 பேரை வந்து ஏமாத்துறாங்க. ஒரு அமௌண்ட்டு கவர்மெண்ட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்துடுதுங்க. எதுவுமே பேக் ட்ராக்கில் வராது. முதல்ல நான் ஜாயின் பண்ணும்போது கேங்மேன் ஃபீல்டில் போய் பார்த்து ஏற்கனவே அனுபவ ரீதியாக அவங்கள ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்ததுனால முதல்ல எனக்குமே எப்படி எடுத்தாங்கன்னு புரிஞ்சு தான் நான் இப்போ இதை சப்போர்ட் பண்ணுறேன். பட் இட் கேனாட் பி ஆன் எனி அதர். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் 2-3 குரூப் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா எனக்கு ஒருத்தர் சாதாரண கேங்மேனே ஃபோன் பண்ணி சொன்னார். பாண்டியில் சார் இது மாதிரி நான் விடுபட்ட கேங்மேன் எங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா பண்ணாங்க. அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. 5293 வந்து போயிருக்கு. உங்களது வந்து அண்டர் எக்ஸாமினேஷன் தான் உண்மையான நிலை. நான் நெகட்டிவ் கிடையாது. பட் அதில் எப்படி கவர்மெண்ட்டில் கொஸ்டின் இப்போ 5293 அவங்க கொஸ்டின் பண்ணி போர்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது திருப்பி அனுப்பியிருக்காங்க இல்லையா, அதுக்கும் பதில் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஆல் இன் ஆல் அப்படின்னு பண்ணிட்டா இப்போ மேடம் வந்து எம்டிஆர் இருந்திருக்காங்க, இவர் இப்படி இருந்திருக்காரு, இன்னொருத்தர் இது இன்னொருத்தர் நான்